நீங்க வெளில வரும்போது உங்களுக்கு வரவேற்பு நிகழ்ச்சி நல்லா இருந்ததா? சிலம்பம் பாத்தீங்களா? பூலாம் வச்சுட்டு இருக்க மாதிரி வீடியோ பார்த்த வச்சிங்களா? அந்த பூ தானே எனக்கும். நன்றி. பூ அப்புறம் வளையல் போட்டதா சொன்னாங்க. வளையல்லாம் எல்லாரும் போட்டு இருக்கீங்களா? எனக்கு ஏன் கொடுக்கல? அந்த வளையல் எல்லாம் போட்டுட்டு இன்னைக்கே உங்களுடைய அப்புறம் எல்லாம் சின்ன பொண்ணா மாறிட்டீங்களா? உங்க கவலையெல்லாம் மறந்துடுச்சா? கடன் சுமை இல்ல, இப்ப உடம்பு பிரச்சனை, வைத்திய செலவு, வீட்டுல சமைக்கணும், மதியானம் எதுவும் இல்ல. நாங்க இங்க ஃப்ரீயா வந்து என்ஜாய் பண்ண வந்துட்டோம். அம்மா அப்பா அக்கா அண்ணிய பாக்கணும். நன்றி நன்றி நன்றி. வளையல் போட்டுக்கிறது எவ்வளவு சந்தோஷம். அவங்களுக்கு ஆசையாமா இப்ப எப்படி எப்படி 2 கையில 4 டசன் ஆயிடும் நினைக்கிறேன். தீர்க்க சுமங்களே சந்தோஷமா இருங்க. அதனால வளையெல்லாம் போட்டுக்கிட்டு உங்களுடைய இன்னைக்கு போல என்னைக்கும் நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும். அதுதான் எல்லாருடைய ஆசை. உங்க அண்ணன் அன்புமணியுடைய ஆசையும் அதுதான். இன்றைக்கு போல் என்றைக்கும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நன்றி நன்றி. அதனால போட்டு இந்த பேர்லாம் சொல்லிடுவா, அப்புறமா சொல்லலாமா? சரி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு இந்த காவேரி பாக்கத்துல மிகப்பெரிய ஒரு தொழில்னா விவசாயம் தானே. எல்லாரும் இங்க நிறைய பேர் விவசாயமா? நாமளும் விவசாயம் தான். நானும் விவசாய குடும்பத்துல இருந்து பிறந்தவங்க தான். விவசாயம் தான் தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய தொழில். அதற்கப்புறம் இருக்கிறது நெசவு தொழில். நெசவு தொழில்னா இந்த பகுதியில லுங்கி அதெல்லாம் நெய்யக்கூடியது தான் நெசவு தொழில். இந்த 2 தொழிலையும் நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா விவசாயத்துல இன்னைக்கு பெரிய வருமானம் இல்லை. ஏன்னா ஏகப்பட்ட மழை பெய்யுது, அந்த மழையினால விவசாயம் அழிஞ்சு போகுது. அதே போல நெசவாளர்களுடைய குடும்பங்கள்லாம் அவங்களாலேயும் நெசவு தொழில் பண்ண முடியல, ஏன்னா நஷ்டத்துல நடக்குது. இந்த 2த்துக்கும் தான் அரசாங்கம் கவனம் செலுத்த வேணும். இப்ப உங்க எல்லாருக்கும் தெரியும், இந்த பகுதியில சிப்காட் கொண்டு வந்திருக்காங்களா இல்லையா? பணப்பாக்கத்துல சிப்காட் கொண்டு வந்திருக்காங்க. சிப்காட் வந்ததே நம்மை மாறி இங்க இருக்கக்கூடிய அத்தனை பெண்களும் வேலை செய்யணும். ஏன்னா பெண்கள்லாம் வெளியூர்ல போய் வேலை செய்ய முடியுமா? யார வெளியூருக்கு அனுப்ப மாட்டாங்க. என்னன்னா வீட்டுல குழந்தைங்க இருக்கும், அப்புறம் பெரியவங்க இருப்பாங்க, ஆம்பளைங்க கூட ஏதாவது வெளியூர்ல வேலை செய்யப்படுவாங்க. ஆனா இங்கே இருக்கவங்களுக்காக சிப்காட் கொண்டு வர வேண்டும் என்று போராடியவரே மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான்.